ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ வேர்ல்டில் எவ்வளவோ மிகப்பெரிய T20 லீக்கு சீரியஸ்லாம் நடந்தாலும் இந்தியாவில் ஐபிஎல் தான் வேர்ல்டு லெவலில் என்றைக்குமே ஃபேமஸ்ஸு. அது உங்களுக்கே தெரியும். இங்கே ஆடணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான்லாம் தவம் இருந்து வருவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு வீக்கில் ஐபிஎல் திருவிழா ரொம்ப கோலாகலமாக தொடங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நம்ம தோனி தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி கூட மோத போகிறாங்க. எப்பேற்பட்ட மேட்ச்சு, செம மேட்ச்சு. ஸோ இதற்கு இடையில எல்லா டீம் பிளேயருமே கிட்டத்தட்ட இந்தியா நெட் ப்ராக்டிஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களா வாழ்வா சாவா போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோனியை எதிர்த்து கத்துக்குட்டியான கில் என்ன பண்ணுவார், ரெண்டு டீமுக்கும் எவ்வளோ பேலன்ஸான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி துவங்கி ரசிகர்களை மகிழ்விக்க உள்ளது. இந்த தொடரில் எம்எஸ் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் 6வது கோப்பையை வென்று 2023 போல சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் காணப்படுகிறது. அதற்கு சவாலை கொடுக்கும் எதிரணிகளில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ஒன்றாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. கடந்த 2021 தோற்றுவிக்கப்பட்ட அந்த அணி முதல் வருடத்திலேயே ஹர்திக் பாண்டியா தலைமையில் கோப்பையை வென்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. இருப்பினும் கடந்த வருடம் சென்னையிடம் ஃபைனலில் தோல்வியை சந்தித்த அந்த அணிக்கு தற்போது ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இல்லை என்பது பின்னடைவாகும். ஏனெனில் இளம் வீரர் சுப்மன் கில் இந்தியாவின் வருங்கால சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன் என்று வர்ணிக்கப்பட்டாலும் கேப்டன்ஷிப் அனுபவமில்லாதவர். எனவே கடந்த முறை ஆரஞ்சு தொப்பியை வென்ற அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அஸ்தவதை தாண்டி ஜடேஜா, மயங்க் அவர்கள் போல் அல்லாமல் கேப்டன்ஷிப் அழுத்தத்தை சமாளித்து அணியை சிறப்பாக வழிநடத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே சமயம் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ வேட் விலகினாலும் கடந்த வருடம் அசத்திய விருத்திமான் சாகா மற்றும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஆகியோர் டாப் ஆர்டரில் குஜராத்துக்கு வலு சேர்க்கின்றனர். அதே போல மற்றொரு தமிழக வீரர் விஜய் சங்கர் பின்னடைவை ஏற்படுத்தினாலும் நியூசிலாந்தின் நம்பிக்கை நட்சத்திரம் கேன் வில்லியம்சன் இம்முறை காயத்திலிருந்து குணமடைந்து மிடில் ஆர்டரை வலுப்படுத்துவார் என்று நம்பலாம். அவருடன் அபினவ் மனோகர், ஆப்கானிஸ்தானின் ஒமர்ஜாய் ஆகியோர் நல்ல திறமையுடைய வீரர்களாக இருக்கின்றனர். அதைவிட டேவிட் மில்லர், 7.40 கோடிக்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள தமிழக வீரர் ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா ஆகியோர் வெற்றியை எதிரணியிடமிருந்து பறிக்கும் அளவுக்கு திறமை கொண்ட ஃபினிஷர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியே சுழல்பந்து வீச்சு துறையில் பேட்டிங்கிலும் தெறிக்கிவிடக்கூடிய ரஷீத் கானுடன் சேர்ந்து நூர் அகமது, தமிழக வீரர் சாய் கிஷோர் ஆகியோர் இருப்பது குஜராத்தின் பலமாகும். ஆனால் வேகப்பந்து வீச்சுத்துறையில் கடந்த வருடம் ஊதா தொப்பியை வென்ற முகமது ஷமி காயத்தால் விலகியது குஜராத்துக்கு பின்னடைவாகும். எனவே அந்த இடத்தை ரோஹித் சர்மா, உமேஷ் யாதவ் போன்ற மூத்த இந்திய வீரர்களும் ஸ்பென்சர் ஜான்சன், ஜோஸ் லிட்டில் போன்ற வெளிநாட்டு வீரர்களும் வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மறுபுறம் சென்னை அணியில் காயமடைந்த டெவின் கான்வே இடத்தை நிரப்ப தயாராக உள்ள ரச்சின் ரவீந்திராவுடன் நம்பிக்கை நட்சத்திரம் ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பனிங்கில் அசத்த தயாராக உள்ளார். அப்படியே மிடில் ஆர்டரில் ஓய்வு பெற்ற ராயுடுவின் இடத்தை புதிதாக 14 கோடிக்கு வாங்கப்பட்ட டேரல் மிச்சல் நிரப்பக்கூடிய தரமான வீரராக உள்ளார். அவருடன் ரஹானே, மொயின் அலி ஆகியோர் மிடில் ஆர்டரில் வலு சேர்க்கும் அளவுக்கு தரத்தையும் அனுபவத்தையும் கொண்டிருக்கின்றனர். லோயர் மிடில் ஆர்டரில் கடந்த வருடம் அபாரமாக விளையாடி இந்திய அணியில் கம்பேக் கொடுத்த சிவம் துபே, நம்பிக்கை நட்சத்திரம் ரவீந்திர ஜடேஜாவுடன் கேப்டன் எம்எஸ் தோனி ஃபினிஷராக அசத்தக்கூடியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதே போல மகேஷ் தீக்ஷனாவுடன் பேட்டிங்கில் அசத்தக்கூடிய ஜடேஜா, மொயின் அலி, மிச்சல் சாண்ட்னர் ஆகியோர் சுழல்பந்து வீச்சுத்துறையை பலப்படுத்துகிறார்கள். வேகப்பந்து வீச்சுத்துறைக்கு தீபக் சகர், மீண்டும் சென்னைக்கு வந்துள்ள சர்துல் தாகூர், குட்டி மலிங்க என்றழைக்கப்படும் பதிரனா, வங்கதேசத்தின் முஸ்தபிசுர் ரகுமான் போன்ற ஓரளவு தரமுடைய வீரர்கள் வலு சேர்க்கின்றனர். தேவைப்படும் நேரத்தில் டேரல் மிச்சல், சிவம் துபே ஆகியோர் பேட்டிங்கிலும் தாகூர், சகல் ஆகியோர் பவுலிங்கிலும் அசத்தும் திறமையை கொண்டுள்ளது சென்னைக்கு கூடுதல் பலமாகும். அதுபோக புதிதாக வாங்கப்பட்டுள்ள சமர் ரிஸ்வியுடன் கடந்த சீசன்களில் அசத்திய முகேஷ் சௌத்ரி, ராஜ்வர்தன், துஷார் தேஷ்பாண்டே போன்ற இளம் வீரர்களும் வாய்ப்பு கிடைத்தால் அசத்துவதற்காக தயாராகவே உள்ளனர்.
மொத்தத்தில் கேப்டன்ஷிப் அனுபவமில்லாத சுப்மன் கில் தலைமையில் சில முக்கிய வீரர்கள் இல்லாத குஜராத் அணியை கேப்டன்களின் இமயமாக நிற்கும் MS தோனி தலைமையிலான சென்னையை தோற்கடித்து 6வது கோப்பையை வெல்லும் அளவுக்கு தேவையான பலத்தை கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். IPL வரலாற்றில் சென்னை மற்றும் குஜராத் அணிகள் 5 போட்டிகளில் மோதியுள்ளன. அதில் குஜராத் 3 வெற்றிகளையும் சென்னை 2 வெற்றிகளையும் பெற்றுள்ளது.